அம்மாவின் நிழல். மாலை சூரியன் மெதுவாக பசுமை வயல்களுக்குள் இறங்கிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் வானத்தில் பறந்த ஒரு கரும் பறவை தன் நிழலை நிலத்தில் இழுத்துக் கொண்டு சென்றது. அந்த நிழல் கீழே நின்ற ஒரு பெண்ணின் நிழலோடு கலந்தது. அவள் பெயர் மீனாட்சி. மீனாட்சியின் மடியில் 2 உயிர்கள். ஒன்று அவளின் இதயத் துடிப்பு, மற்றொன்று அவளின் மூச்சு. கண்ணன் 8 வயது, மல்லிகா 5 வயது. இருவரும் அவள் மார்பில் சாய்ந்து அவள் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பார்வையில் கேள்விகளில்லை, அச்சமில்லை. அங்கே இருந்தது நம்பிக்கை மட்டுமே. 1. அந்த பிடிப்பு. கண்ணன் தன் சிறிய கையால் அம்மாவின் சேலையை பிடித்துக் கொண்டான். அம்மா, நீ எப்பவும் எங்களை விட்டு போக மாட்ட இல்லையா? அந்த கேள்வி காற்றில் மிதந்தது. மீனாட்சியின் இதயம் ஒரு கணம் நின்றது. அவள் சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு புயல் இருந்தது. நான் எங்க போவேன் கண்ணா? நீங்க இருக்கிற வரைக்கும் நான் இங்கேதான். மல்லிகா அவள் இடுப்பை கட்டிக்கொண்டாள். அம்மா, எனக்கு பயமா இருக்கு. மீனாட்சி அவளின் தலையை வருடினாள். அம்மா இருக்கிற இடத்துல பயம் வரக்கூடாது. மீனாட்சியின் கடந்த காலம். மீனாட்சி ஒரு காலத்தில் கனவுகள் நிறைந்த பெண். படிக்க ஆசை, ஒரு சின்ன வீடு, ஒரு சந்தோஷமான குடும்பம். ஆனால் வாழ்க்கை அவளிடம் கேட்டது, நீ தைரியமா இருக்கிறியா? அவள் கணவன் ரமேஷ் ஒரு மழை இரவில் வேலைக்கு சென்று திரும்பவே இல்லை. அந்த இரவில் மழை மட்டுமில்லை, மீனாட்சியின் உலகமே சிதைந்தது. அடுத்த நாள் காலை 2 குழந்தைகள், ஒரு விதவை மற்றும் முடிவில்லாத பொறுப்பு. உலகம் அவளை பார்த்த விதம், பெண்ணு தனியா குழந்தைங்களோட வாழ முடியுமா? இவளுக்கு யார் துணை? கிராமம் கேட்ட கேள்விகள். ஆனால் யாரும் கேட்காத ஒன்று, இவளுக்கு எவ்வளவு வலி? மீனாட்சி கேட்டாள். யாரிடமும் இல்லை, தன்னிடமே. அம்மாவின் தினசரி போர். காலை 4 மணி. அடுப்பில் தீ, கண்ணில் தூக்கம், இதயத்தில் கவலை. கண்ணனுக்கு புத்தகம், மல்லிகாவுக்கு பால், தன்னுக்கு எதுவுமில்லை. ஆனால் அவள் சிரிப்பை மறக்கவில்லை. அம்மா சிரிச்சா எங்க வாழ்க்கையும் சரியாகிடும். அவளுக்கு அது தெரியும். அந்த ஒரு மாலை, இன்றைய மாலை, இந்த படத்தில் நிற்கும் மாலை. வேலை முடிந்து வயலோரத்தில் குழந்தைகளோடு நின்றாள். சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். ஆனால் அவள் வாழ்க்கையில் அவன் தினமும் மறைந்துவிட்டான். கண்ணன் மேலே பார்த்தான். அம்மா, பறவை எங்க போகுது? அது தன் வீட்டுக்கு போகுது கண்ணா. நம்ம வீடு எது அம்மா? மீனாட்சி குழந்தைகளை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். நான் இருக்கிற இடம்தான் நம்ம வீடு. மல்லிகாவின் ரகசியம். மல்லிகா மெதுவாக சொன்னாள். அம்மா, நீ சோர்ந்தா நாங்க பெரியவங்க ஆனதும் உன்னை பார்த்துக்குவோம். மீனாட்சியின் கண்களில் நீர். அவள் தலை நிமிர்ந்தாள். அம்மா சோர்வதில்லை. அம்மா கொஞ்சம் களைப்பா இருக்கும், ஆனா உடைய மாட்டாள். காலம் கடந்து வருடங்கள் ஓடின. கண்ணன் ஆசிரியர், மல்லிகா செவிலியர், மீனாட்சி இன்னும் அதே சிரிப்பு, அதே சேலை, அதே அன்பு. ஒரு நாள் அவள் படுக்கையில் படுத்திருந்தாள். கண்ணன் அவள் கையை பிடித்தான். அம்மா, இப்ப நாங்க இருக்கோம். மீனாட்சி சிரித்தாள். அதான் எனக்கு தெரியும். கடைசி நிழல். அந்த மாலை போலவே ஒரு பறவை வானத்தில் பறந்தது. இந்த முறை மீனாட்சியின் நிழல் இல்லை. ஆனால் அவளின் அன்பு. கண்ணனின் நடையில், மல்லிகாவின் குரலில், அவர்களின் வாழ்க்கையில். கதை முடிவல்ல. ஏனென்றால் ஒரு அம்மாவின் கதை மரணத்தில் முடிவதில்லை. அது ஒவ்வொரு குழந்தையின் மூச்சில் தொடர்கிறது. இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லைக் கொடுத்து ஆதரிக்கவும். நன்றி, வணக்கம்.